கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனேயே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்து ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கின உடனேயே தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா குழஞ்ச சமயத்தில் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/4 டம்ளருக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கிடலாம். தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் போல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி திறந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. காய் குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு விசில் மட்டும்தான் வைக்கணும். ப்ரெஷர் உடனே நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு காய் குழஞ்சு போகாது. சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.